தேவி சேக்கிரார் வர்றார். அங்க யார் நிக்கிறா பாருங்க. விண்ணிறைந்த பெருவழியார் விளக்குமட விடைமேலே பன்னிறைந்த அருமறைகள் பணிந்து ஏத்த பாவையுடன் எண்ணிருந்த கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி உன் நிறைந்து பொடித்தெழுந்த உயர் ஞான திருமொழியார். பிராமணர், சர்வவேதமும் கற்றவர், வேதத்தில் சொல்ல வேண்டியதானே, சொல்லல. என்ன சொல்ற? உயர் ஞான திருமொழி. தமிழை கொண்டு எங்க இருக்கிறார் பாருங்க. முன்னால் பாடும்போது திருநீ தமிழ் தான் சொல்வார். கடைசி விதயத்தில் உன் தமிழ் வரல. ஏன் அப்படி சொன்னார்? அவரே தமிழ் தான். தமிழ் சுற்றுமுற்றுமானவர் திருஞான சம்பந்தர். தமிழுக்கு ஒரு வடிவம் உண்டுன்னா அந்த வடிவம் தான் திருஞான சம்பந்தர். அன்பர்கள் கவனிக்கணும். நான் சொன்ன தப்பு, அவரே சொல்றார். கற்றுமுற்றே அருளும் கழுமல தருந்தமிழ் சுற்று முற்றுமாயினான் அவர் பகர்ந்த சொற்களால். அந்த தமிழ் மேல உள்ள காதலால தான் எல்லா மொழிகளும் தாம் கற்று ஓதாது உணர்ந்திருந்தோம். கைலாய நோக்கி போற காலத்திலேயே போற வானவர்கள் தானவர்கள் வாதை பாட. ஏன் சேக்கிரார் சொல்றார், அங்கன் வடதிசை மேலும் குடக்கின் மேலும் வரும் தமிழின் வழக்கு அங்கு நிகழாதாக. பூலபுரம் தான் பிராமணன், அவன் 4 வேதம் கற்றுக்கிட்டாங்க. இவர் 4000 வேதம் சொல்றார். சுருதி 1000 ஓதி அங்கமான தோல் கலைகள் எடுத்தியமும் தோன்றலாம். அவங்க கேட்கிறாங்க, காயத்ரி ஜெபம் மந்திரம்லாம் புரியலையே, உள்பொருள் என்னன்னு. வேதத்துல இருந்தோ புருஷத்துல இருந்தோ ஆகமத்துல இருந்தோ எடுத்து சொல்லல, புதுசா தமிழே பதி ஆரம்பிக்கிறார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினோ நெஞ்சலும் நெய்து நினைவில் நாடோறும். எப்படி இருப்பாங்க? அப்பேற்பட்ட பெருந்தகையா உயர் ஞான திருமொழியா நமக்கு பதிய